Hello students, very good morning. So now we are going to discuss about the part 5 of top 100 expected current affairs from Indian economy for this coming prelims examination 2021. Okay. Students, anyhow, October 10 தான் வந்து நம்மளுக்கு UPSC Prelims exams. ஓகே, நம்ம இன்னும் சஃபிஷியண்டா நம்மளுக்கு 5 month டைம் இருக்கு. ஸோ நல்லா இதுலயும் ஒரு நல்ல ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஓகே, உங்க ப்ரிப்பரேஷனை ஒரு ஆர்டரா ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இதுல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ அதெல்லாம் பாருங்க. பழைய வீடியோஸ்ல மறுபடியும் அப்லோட் பண்றோம் பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால. ரொம்ப அப்டேட்டடா. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, சார் அக்டோபர் மந்த் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னால ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ளீஸ் புட் யுவர் வெயிட்டேஜ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அரௌண்ட் 40%. ஓகே, ஸோ ரிமைனிங் 60% யூ ஆர் கோயிங் டு கிவ் வெயிட்டேஜஸ் ஃபார் தி கன்வென்ஷனல் ஏரியாஸ். ஓகே, ஃபார் October 10 ப்ரிலிம்ஸ். இப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ October 10 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க 60% வெயிட்டேஜ் வந்துட்டு கன்வென்ஷனல் ஏரியாஸுக்கும் 40% வெயிட்டேஜஸ் டு தி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கொடுங்க. விச் மீன்ஸ் மோர் வெயிட்டேஜஸ் யூ ஆர் கோயிங் டு கிவன் டு த கன்வென்ஷனல் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ அதில் 40% கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது 100% நம்ம படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ நீங்க வந்துட்டு சார் அக்டோபர்னா செப்டம்பர் வரைக்கும் படிக்கணுமா, ஆகஸ்ட் வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னும் போது ஜஸ்ட் கீப் ஆன் அப்டேட்டிங். ஓகே, நாட் ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஓகே, right? So the examination point of view you are going to approach the current affairs and it's not good. Okay, so you keep on updating. Okay, நீங்க எக்ஸாம் வருதோ இல்லையே நீங்க வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ஏன்னா பிகாஸ் ஆஃப் there is some little bit changes in the regular current affairs. Okay, ஈவன் எக்கனாமி எடுத்துட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் தான் -7.7 ஃபார் ஜிடிபி growth of 2020-21. இப்போ ரிவைஸ் எஸ்டிமேட்ஸே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஓகே, ஸோ அதனால நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்றது இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஸ்டடிஸ் ஹெல்த். ஓகே, ஸோ அதனால மை சஜஷன் இஸ் நீங்க கீப் ஆன் அப்டேட்டிங் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அப் டு தி எக்ஸாமினேஷன் படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, but in before that 1 month of your examination, you can directly concentrate on your conventional areas. Okay, so no need to worry about current affairs. Okay, so in exam 1 month, September month varudha appadina or 1 hour or 2 hour you are going to spend your time with your current affairs. Okay, other than else neenga 6 to 7 hours வந்துட்டு you go and directly concentrate on conventional areas. Okay, so this is your planning procedure for the coming prelims examination. So please revise carefully. Okay, 2 or 3 times is revision is useful for your prelims exam. Okay, better revision, you'll get better score in coming prelims. Okay, so revision area பண்ணுங்க. You can attend more number of question papers, test questions எல்லாமே attend பண்ணுங்க. See, anyhow, already நம்ம top 100 expected topics ல part 1, part 2, part 3 and then part 4 complete பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐ திங்க் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதில் 10 கரண்ட் அஃபேர்ஸ், இதில் 11 to 20 கரண்ட் அஃபேர்ஸ், இதில் 21 to 30 கரண்ட் அஃபேர்ஸ். ஐ திங்க் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 to 28 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் தென் 29லேருந்து 40 வரைக்கும். ஸோ பார்ட் 4ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். சார் ஏன் வந்து 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஈவன் அந்த இஷ்யூஸை பற்றி நீங்கள் 360 degrees ஆங்கிளில் ஃபுல் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு கன்வென்ஷனலும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் ஆப்ரேஷன் ட்விஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்ட் 4 கரண்ட் அஃபேர்ஸில் ஆப்ரேஷன் ட்விஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பேசியிருக்கிறோம், what is yield rate na enna. Okay, what about long term financing, what about open market operations. Okay, so எப்ப US ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய what are the benefits of operation twist, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஓகே,
Now we are moving to the part 5 of top 100 expected current affairs, right? So we are going to start with 41 current affairs. Okay, so anyhow, so before next month we completed the entire top 100 current affairs. In case நம்ம இன்னும் current affairs வந்து இன்னும் தேவைப்படும்ல, so அப்போ வந்துட்டு ஒரு maybe we people discuss and make some new videos about conventional plus current affairs videos. அந்த மாதிரி நாங்க plan பண்றோம். So if you are interested to watch our videos, okay, what kind of videos do you like, okay, do you want, okay, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. So அதுக்கேற்ற மாதிரி students ஓட demandsக்கு ஏற்ற மாதிரி we are going to plan. Okay, so anyhow students, without delay, so we can directly enter into the part 5 of current affairs. Right, so first 41st current affairs. So 41, cooperative banks under the RBI supervision. See, actually you may hear about cooperative banks issues, right? So in last year, so exactly in 2019, there was a crisis in the Punjab Maharashtra Cooperative Bank. Okay, so around 1,000 crores of funds to be misused or another misallocated to the someone else, or fraud to be and then happened in that particular bank. So in the nariya bank mismanagement issues nariya vanduchu. First of all, Punjab Maharashtra Cooperative Bank, Punjab Maharashtra, okay, it is a double state. Okay, so in cooperative banks itself there are two kinds of divisions. One is urban cooperative banks and second one is rural cooperative banks. Okay, urban cooperative banks contains single state cooperative bank and a multi-state cooperative bank. Okay, so here Punjab and Maharashtra, so it involves more than one state, so it's called as multi-state cooperative bank. Okay, please be very careful, right? Then actually in the cooperative bank எடுத்துட்டீங்கன்னா it comes under the dual regulation சொல்லுவாங்க. Dual regulation, which means first regulated by state government, concerned state government or central government. Okay, in case if it is a bank present in single state abdina, so the state government will be the one of the controller. If the bank presents in more than one states abdina mode, so the central government will be the regulator. And second one is RBI. Bank le, so kandipa RBI involvement irukuma illaya? Okay, bank branches, bank interest rates, loan procedure, deposit interest rates ellame. So இதை வந்து ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. Please note it. Okay, so anyhow keep on this basic information. So in the Punjab Maharashtra cooperative bank issues இருந்தனால, so urban cooperative banks, urban cooperative banks directly comes under the RBI supervision. That is the news. ஓகேங்களா? அப்ப rural cooperative banks, sir, so rural cooperative banks இன்னமும் அந்த dual control தான் இருக்கு, which means state control and then RBI ஓட control. ஓகேங்களா? Right, so பாருங்க, recently central government approved on ordinance, okay, approved on ordinance to bring all urban and multi-state cooperative banks under the direct supervision of RBI. Please note it. Okay, so all urban multi-state cooperative banks, all urban banks and multi-state cooperative banks directly comes under the supervision of RBI. But the decision comes after several instances of fraud, serious financial irregularities, including the major scam, okay, at the Punjab Maharashtra Cooperative Bank in 2019, right? So adha, okay, see, fraud and serious financial irregularities abdinamodhu, so you can know that what is it abindradha neenga therinjikkanum. Okay, right? So adutha, till now all the cooperative banks comes under dual regulation of RBI and the Register of Cooperative Society. Okay, so that's on RBI, so Register of Cooperative Society அப்படின்றது அந்த ஸ்டேட் கவர்மெண்டால் அப்பாயின்மெண்ட் பண்ண person. ஓகேங்களா? So dual regulation resulting in regularity and supervisory lapses at many of these banks. Okay, so இப்போ ரெண்டு பேருமே இருக்கிறதுனால so என்ன சொல்றது, so இவங்க பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு எப்பயுமே. ஓகே, ஸோ anyhow இப்போ இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் RBI கீழே கொண்டு வரதுனால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னும் போது தி மூவ் வில் எம்பவர் RBI to regulate all urban and multi-state cooperative banks on the lines of commercial banks. Correct?
ஸோ இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் பேங்க்ஸ்ல நார்மலா எப்படி ஒரு டைரக்ட் கண்ட்ரோல் இருக்குமோ, ஸோ இப்போ அந்த கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோல் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் மேல வரும். ஓகே. அண்ட் இயர்லியர் சுப்ரீம் கோர்ட் pronounced that cooperative banks come within the definition of banks under the Bank Regulation Act 1949 for the purpose of SURFACE Act 2002. Actually, even the SURFACE Act அப்படின்னா it deals with the NPA. Okay. Even urban cooperative banks, நார்மலா cooperative banks வந்து லோன் இஷ்யூ பண்றாங்க. அதுலயும் லோன்ஸ் ரிட்டர்ன் பே பண்ணாம நிறைய நம்மளுக்கு டெப்ட் அதிகமா இருக்கு. தட் இஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அதிகமா இருக்கு. ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு டீல் வித் தட் நான் பெர்ஃபார்மிங் அசெட், ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ நீங்க சர்ஃபேசி ஆக்ட் அங்கேயும் பயன்படுத்தலாம். பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் தி டெஃபினிஷன்ஸ் ஆஃப் பேங்க் என்னது பேங்க்ஸ். ஸோ இட் கம்ஸ் அண்டர் பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ த சர்ஃபேசி ஆக்ட் இஸ் an effective tool for bad loans, non-performing assets recovery. Yes. Okay. It will also provide more security to the depositor. Okay. So once RBI control வரும்போது பாத்தீங்க அப்படின்னா it will provide more security to the depositor. Okay. So இந்த மாதிரி fraud, serious irregularities எல்லாமே avoid ஆகும். In India, there are 1482 urban cooperative banks and 58 multi-state cooperative banks வந்து இருக்கு. Okay. So generally 1482 urban cooperative banks அப்படின்னா single state cooperative banks. அப்புறம் 58 மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ பேங்க்ஸ் இருக்கு. ஸோ போத் ஆர் கம்ஸ் அண்டர் தி டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் RBI. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ தீஸ் பேங்க் ஹேவ் அ டெபாசிட்டர் பேஸ் ஆஃப், ப்ளீஸ் நோட்டட், 8.6 crore பீப்புள். பாருங்க எவ்வளோ பீப்புள் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஹூ ஹேவ் சேவ்ட் a huge amount of 4.84 lakh crores. ஓகே. சி அரௌண்ட் 5 lakh crores மணி இருக்குங்க. இஷ்யூஸ் இன்வால்வ்டு. The rural cooperative banks will continue to remain under the dual regulation of RBI and the Register of Cooperative Society. So, அப்போ வந்து rural cooperative banks எந்த டச்சும் பண்ண கிடையாது, அப்படியே தான் இருக்கு. But even the rural cooperative banks are also facing the same issues of misgovernance, fraud. பாருங்க, the rural cooperative banks face same issue of misgovernance, fraud, like urban cooperative banks. So, urban cooperative banks இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு. பட் இது வரைக்கும் ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இவ்வளவு ஒரு பெரிய ஸ்கேமா வர்றதில்லை, இன்னும் வரல. ஸோ அதனால வந்துட்டு அது அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஓகே. எனிகோ, ஸோ இந்த ஃபியூச்சரை நம்ம அதையும் கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்றத இந்த பாயிண்ட் மூலமா நமக்கு தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கோஆபரேட்டிவ் பேங்கிங் பாருங்க. பொதுவாக இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், ஓகே, அண்ட் தென் நபார்டு, இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Differentiated bank means they come up with some particular causes. Okay. They are going to solve some particular people needs. Okay. அந்த மாதிரி இருக்கிற banks தான் differentiated banks ன்னு சொல்லுவோம். Okay. So the cooperative bank is a financial entity, okay, which belongs to its members who are at the time of owners and the customers of their bank. புரியுதுங்களா? So அப்ப இது வந்து ஒரு financial institutions. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னும் போது, ஸோ அந்த மெம்பர்ஸ், ஓகே, ஒன்ஸ் நீங்க அங்க யார் டெபாசிட் பண்ண முடியும், யார் பணம் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா, இல்ல லோன்ஸ் வாங்க முடியும் அப்படின்னா மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ மெம்பர்ஸ் ஆகிறதுன்றது இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே. ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணீங்கனாலே யூ வில் கெட் மெம்பர். ஓகே. அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் மாதிரி ஒரு 10 rupees அந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ சேம் சைடு பாருங்க, சேம் டைம் த ஓனர்ஸ் அண்ட் த கஸ்டமர் ஆஃப் த பேங்க். ஏன் அப்படி சொல்றாங்க? Because if you are a member, you are going to deposit your money in the cooperative banks. Okay. In case if you want some money or if you take some loans அப்படின்னும் போது, ஸோ உங்களை மாதிரி டெபாசிட்டர் போடுற மணியை தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ யூ ஆர் தி ஓனர் அண்ட் யூ ஆர் தி கஸ்டமர் ஆஃப் த பேங்க் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே. அடுத்து பாருங்க, they are broadly classified into urban and rural cooperative banks and based on their region of operations. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா இருக்கு, ஒரு ரூரல் ஏரியா இருக்குன்னா அங்க எல்லாரும் சேர்ந்து தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வித் பெர்மிஷன் ஆஃப் கவர்மெண்ட். அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ தே ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் கன்சர்ன், அந்தந்த ஸ்டேட்டோட கன்சர்ன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அண்டர் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002, ரைட்? த கோஆபரேட்டிவ் பேங்க் இஸ் கவர்ன்ட் பை டுயல் ரெகுலேஷன். பாருங்க, ஒன்னு வந்து நான் சொன்னேன்ல அந்தந்த ஸ்டேட், ஓகே, ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா RBI. ஸோ RBIன்னு வரும்போது இட் அப்ளிகபிள் பை பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, பேங்கிங் லா கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1955. ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஆக்ட் வந்துட்டு இட்ஸ் கண்ட்ரோல்டு பை RBI.
through this act மூலமா தான் RBI will extend their regulatory powers to the particular cooperative bank. ஓகேங்களா? Right. Next பாருங்க. Okay, what are the features of the cooperative bank? Okay, first of all, customer owned entities. Okay, இதெல்லாம் questions கேட்க possibilities இருக்குப்பா. Okay, customer owned entities, both because of both members வந்து பாத்தீங்கன்னா both customer and owner அப்படின்னு சொல்றோம். Democratic member control, which means one person one vote. Okay, so even a person from rich, okay, he deposits more money into the bank அப்படின்னும் போதும் அவரும், and then a person from poor, he also deposits some little bit of money to the cooperative banks அப்படின்னா both will get same equal amount of vote. Okay, ஒரு vote தான். Okay, based on deposits அப்படிலாம் கிடையாது. So member usually have equal voting rights according to the cooperative principle of one person one vote. So then only it is called as democratic member control. And then பாருங்க, these banks are owned and controlled by the members, right? அதான் முன்னாடி சொன்னோம், who democratically elect board of directors. Okay, so இங்க இருக்கிற members தான் வந்து they electing the board of directors. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, profit allocation. A significant part of the yearly profit or benefits or surplus is usually allocated to constitute reserves, and at a part of this profit can also distributed to the cooperative members. Okay, with the legal and the statutory limitations. So இப்போ புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒன்ஸ் ப்ராஃபிட்னு வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ல சர்டன் பர்சன்டேஜ் வந்துட்டு தே ஆர் என்னது அது செப்பரேட்டா ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி ரிசர்வ்ஸா பண்றாங்க. And then remaining amount வந்து பாத்தீங்க அப்படின்னா so they share with their members, and it is also one of the way to include bank people into the banking activities. That is called as financial inclusion, right? So they have played a significant role in the financial inclusion of unbanked rural masses. Okay, so they provide cheap credit to masses in rural areas. Okay, so these are all the features of cooperative bank. Okay, see, please be note very important. Okay, so recent issues irukku, urban cooperative bank la single state and multi-state cooperative banks directly comes under the control of RBI. Okay, right? Then next current affairs, domestic systematically important insurers. Okay, please note. Actually, நம்ம வந்து இது மாதிரி கான்செப்ட் நடத்திருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு நடத்திருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா in India there are 3 banks to be recognized as the domestic systematically important banks by RBI. Okay, என்னென்ன பேங்க்? So one is SBI, second one is ICICI, and recently HDFC. Okay, so these 3 banks comes under the mechanism of domestic systematically important banks. So same அதே மாதிரி தான் இந்த domestic systematically important insurers அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, ஆல்வேஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துடும். ஓகேங்களா? LIC, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நியூ இந்தியா அசூரன்ஸ் கார்பரேஷன். ஓகே, இந்த மூணுமே ஐடென்டிஃபைட் as the domestic systematically important insurer for 2020-21. So please note it. Okay, so Life Insurance Corporation of India, General Insurance Corporation of India, and New India Assurance Corporation. Okay, by insurance regulator IRDAI. Okay, Insurance Regulatory Development Authority of India, right? So it would identify domestic systematically important insurers on annual basis. Okay, and disclose their names, such insurer for public information. So இது மூலமா வந்து பப்ளிக் மைட் பி அவேர்ட் அபவுட், ஓகே, ஸோ திஸ் ஆர்கனைசேஷன் வில் பி தி குட் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஓகே, மோர் பிளான்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இனிமேல் அந்த இப்படி ரெகனைஸ் பண்றதுனால அதுக்கான டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, ஸோ பாருங்க, ஸோ ஆனுவல் பேசிஸ்ல ஸோ தே டிஸ்க்ளோஸ் தேர் நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த ரெக்யர்மெண்ட் ஃபார் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the 3 public sector insurers have been asked to raise the level of corporate governance. Okay, see, இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அது கவர்னிங் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இல்லை. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, கார்பரேட் லெவல் ஆஃப் கவர்னன்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. ஒன்னு. செகண்ட், ஐடென்டிஃபை ஆல் ரிலவெண்ட் ரிஸ்க் அண்ட் ப்ரமோட் சவுண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கல்ச்சர். ஓகே, ரைட்? ஸோ இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னும் போது போர்ட் ஆஃப் டைரக்டர் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறது. ஓகேங்களா?
and then வந்து பாத்தீங்கன்னா they are treated as the employees. என்னது எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது. ஓகே ரைட். அண்ட் தென் பாருங்க சவுண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கல்ச்சர். ஓகே அது இருக்கணும். ஓகே the domestic systematically important insurers will also subjected to enhance regulatory supervision of IRDAI. Okay, so அப்போ பொதுவான மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட இந்த 3 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மேல ஒரு சூப்பர்விஷன், அதாவது ரெகுலேட்டரி பாடியா இருக்கிற ஐஆர்டிஏயோட சூப்பர்விஷன் இது ஒரு படி அதிகமா இருக்கும். ஓகேங்களா, பிகாஸ் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, அடுத்து பாருங்க வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னும் போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்த டூ பிக் டூ இம்பார்ட்டன்ட் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டூ பிக் டூ ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி எக்கனாமி இஸ் வெரி மச். ஓகே, ரொம்ப பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு இன்சூரர்ஸ் சச் சைஸ், market importance, domestic and global interconnectedness, whose distress or failure would cause a significant dislocation in the domestic financial system. புரியுதுங்களா? ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட சைஸ், மார்க்கெட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அண்ட் குளோபல் இன்டர்கனெக்டட்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து there is a criteria. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்டையர் டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் சிஸ்டத்துல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். Okay, so this the continued functioning as the of domestic systematically important insurers is critical for the uninterrupted availability of insurance services to the national economy. Okay, right? So yeah, about it. So next point. Reasons. The insurance sector had grown exponentially in the last 15 years, and a few of insurers have a sizable market share and interconnected with other financial institutions as well. Okay, see students, please note it, ஒரு 10 to 15 years back, ஓகேங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனியோட growth வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, லாஸ்ட் 15 இயர்ஸாவே இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட growth பயங்கரமா இருக்கு அப்படின்னும் போது சீரியஸ்லி பிகாஸ் லாஸ்ட் 15 இயர்ஸ் தான் பீப்புளுக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட்னு ஒன்று வரும், அந்த ஸ்கில் வர ஆரம்பிக்குது. அதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த நியூஸஸ் எல்லாம் போய் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வில் கெட் குட் ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து பீப்புளோட ஃபினான்ஷியல் நாலேஜை வச்சு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் சேஃப் ஆஃப் அவர் மணி அப்படின்னும் போது தே திங்க் ஒன்லி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஓகே, அப்படிதான் போட்டேன். மேபி இப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெத்தட்ஸ் தெரியுது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ், லேண்டு போடலாம், கோல்டு வாங்கலாம், ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் இப்பயும் இன்சூரன்ஸ்க்கான டிமாண்ட்ஸ் இருக்கு பிகாஸ் அவங்களோட ப்ரீமியம், அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாமே இப்போ ரைட் நோ என்னென்ன மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் தராங்களோ அந்த அளவுக்கு காம்படிட்டா கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் லாஸ்ட் 15 இயர்ஸ் எக்ஸ்போனென்ஷியலி ஓகேங்களா ஒரு ஸ்டெடி க்ரோத் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த மாதிரி ஒரு ஹை க்ரோத் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க எல்ஐசி எடுத்துக்கோங்க. எல்ஐசி வந்து ரைட் நோ அரௌண்ட் அவங்களுடைய பிசினஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 30 lakh crore கிட்ட இருக்கு திங்க். ஓகேங்களா, ஸோ அதனால பார்த்துங்க அவ்வளோ இருக்கு. அடுத்து பாருங்க, வித் பெர்செப்ஷன் ஆஃப் டூ பிக் டூ ஃபெயில் அப்படி இருக்கும்ல. ஸோ அண்ட் தி பெர்சீவ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சப்போர்ட் மே ஆம்பிளிஃபை ரிஸ்க் டேக்கிங், reduce market discipline, create competitive distortions, and increase the possibility of distress in the future. Okay, so இந்த காரணத்தினால தான் we are going to protect the and the 3 major insurance people in the market. Okay, right. So 3 domestic systematically important insurers are usually identified பண்ணி வச்சுக்கோங்க. It's very important. Next போலாம். Okay, International Financial Services Center Authority. Okay, so இது வந்து முன்னாடி நம்ம இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ தட் இஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். They provide financial services across the globe, okay, which is situated in the Gujarat, Gandhinagar. இதெல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ பாருங்க, central government has established International Financial Service Center Authority to regulate all financial services in international financial service centers with headquarters Gandhinagar, Gujarat. Okay, ஸோ அப்போ சிம்பிள் லாஜிக் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்றது, இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் ரெகுலேட் பண்றதுக்காக வந்த ஒரு ஆர்கனைசேஷன் அத்தாரிட்டி தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன,
The authority will regulate financial products such as securities, deposits, contract for insurance, and financial institutions which have been previously approved by the any appropriate regulators such as Reserve Bank of India, Securities Exchange Board of India. Okay, so இந்த மாதிரி அந்தந்த கன்சர்ன் அத்தாரிட்டி ரெகுலேட் பண்ண ப்ராடக்ட்டை வந்துட்டு இவங்க இந்த இதுக்குள்ள வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட்? ஸோ அப்போ ரெகுலேட் தி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், ப்ளீஸ் நோட் இட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். And it will also regulate any other financial product, financial services, financial institutions in an IFSC. Okay, so இப்போ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்றது இட் இஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு எசிசெட் மாதிரி. அதுக்குள்ள தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ அதையும் உங்களால் ரெகுலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, which may be notified by the central government. Okay, on behalf of central government, they have to do it, right? It may also recommend to the central government any other financial products, financial services, or financial institutions which may be permitted in an IFSC. Okay, so on the basis of recommendations of central government, okay, அதான் சொன்னல financial products, financial services எல்லாமே என்ன பண்ண முடியும், அந்த இதுக்குள்ள பெர்மிட் பண்றது, ஓகே, அலோவ் பண்றது எல்லாமே ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அத்தாரிட்டி பண்றாங்க. ஓகே, ஸோ ஹூ ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் அத்தாரிட்டி அப்படின்னும் போது, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி will consist of 9 members appointed by the central government. Okay, please note it. So it consists of 9 members appointed by central government. Okay, next part. So they include chairpersons of the authority, a member each from RBI, SEBI, Insurance, Pension Fund Regulatory Authority, and 2 members from Ministry of Finance, in addition to 2 other members appointed by the recommendations of selection committee. Okay, so கிட்டத்தட்ட அப்ப 9 people ஒரு chairman plus 8 members எல்லாருமே இந்த இருக்கிற 4 regulatory authorities இருக்குல்ல அதுல இருந்து. Okay, and then 2 additional members are appointed by Ministry of Finance and selection committee. Okay, so இதுல ஒரு 4, இங்க ஒரு 4. Okay, 8 plus chairperson, 9 people. All members of the International Financial Service Center Authority will have a term of 3 years. Subject to reappointment. Okay, they are eligible for reappointment. Right? So 3 years, please note it. So what are the benefits? Unification under one authority. So இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே ஒவ்வொரு இதுல இருந்து அங்க வெரிஃபை ஆகிட்டே வருது. பட் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி, ஓகே, அதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு சிங்கிள் ரூஃப்ல கொண்டு வரதுக்கு they need some authority. So that type of benefits gained from this authority. ஓகேங்களா, so unification under one authority. The banking, capital markets, insurance sectors in International Financial Service Center, which are regulated by multiple regulators. பாருங்க, RBI, SEBI, IRDA. So they எல்லாமே யூனிஃபை பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணுமா இல்லையா? ரைட், அதான். அடுத்து, the single window regulatory institutions will accelerate the development of India's first Indian Financial Service Center at Gift City, Gujarat. Okay, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் வெரிஃபை பண்ணி வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மெக்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே ஈஸியாக டீல் பண்ண முடியும். ரைட், அடுத்து பாருங்க, போத் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீலிங் வித் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் would utilize the IFSC platform and for inbound and outbound investments with the improved ease of doing business, thereby making Gift City வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் ஹப். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு டைம் பவுண்ட்ல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் ப்ரொசீஜர் படி ஈஸியாக அப்ரூவல் ஆகிறது எல்லாமே ஸோ இந்த இது வர்றதுனால நடக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி. ரைட், ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் 44, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். ஓகே, ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஈவன் திஸ் இயர் பட்ஜெட் 2021 பட்ஜெட்லையும் இந்த ப்ராஜெக்டோட கவுண்ட்ஸ், ஓகே, ஸோ ஆல்ரெடி 6,400 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது 7,500 ப்ராஜெக்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 6,400 ப்ராஜெக்டை 7,500 ப்ராஜெக்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், ஸோ இதோட ஃபண்டிங் ரேஷியோ எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 39%,
39 remaining 22% by the banks அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. Anyhow, we'll deal by one பாருங்க. See, நான் first உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ப்பா, infrastructure is the primary tool for the development of economy or peoples and everything. Okay, so ஒரு infrastructure creations மூலமா நீங்க வந்து you can expect the unexpected growth. Okay, அந்த லெவலுக்கு நம்மளுடைய growth இருக்கும். So the creation of infrastructure is important to compete with other countries. Okay, and then people's lives, livelihood இதெல்லாம் improve பண்றதுக்கு infrastructure is very important. பாருங்க, National Infrastructure Pipeline will enable a forward outlook on infrastructure projects, okay, which will create jobs, improve ease of living, and provide equitable access to infrastructure for all, thereby making growth more inclusive. Okay, so in the infrastructure projects, most of the people got employment opportunities, okay, from different sectors. So automatically, what it happens? Okay, so most of the people, they are entering into the developmental process. Okay, that's inclusive growth. National Infrastructure Pipeline includes economic and social infrastructure projects. So it includes economic infrastructure and social infrastructure also. It also both greenfield and brownfield. Okay, so first of all, economic infrastructure the economic infrastructure like road, railways, airways, okay, energy, okay, renewable, non-renewable, இதெல்லாமே economic infrastructure சொல்லலாம். Social infrastructure is nothing but education, health, sanitations, ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம social infrastructure projects அப்படின்னு எடுத்துக்கலாம். And then greenfield அப்படின்றது new project, brownfield அப்படின்றது existing projectவே இன்னும் என்ன சொல்றது, expand பண்றது, okay, modify பண்றது, இதெல்லாமே brownfield அப்படின்னு சொல்லலாம். It will help in stepping up annual infrastructure investment to achieve gross domestic product of 5 trillion by 2024-25. Please note it. அப்ப see, நம்மளுக்கு பெரிய ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா, so within 2025, okay, we are going to achieve $5 trillion economy அப்படின்னு சொல்லி Prime Minister Modi வந்து சொல்லியிருக்காரு. Okay, so right now we are in 2.9 trillion. Okay, so இதை வந்து நம்ம $5 trillion economy achieve பண்ணோம் அப்படின்னா, we need more investments. So on the investments மூலமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும், இண்டஸ்ட்ரீஸ் மூலமா so create more jobs, improve economic growth, more productions, இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த $5 trillion எக்கனாமிக்கு கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து கிரியேட் பண்றது இஸ் இம்பார்ட்டன்ட். தி சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஷேர் இன் இம்ப்ளிமெண்டிங் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், while the private sector contribution is expected to be around 21%. Okay, see, actually initial share amount was central government 39, state government 39, and then banks, private sector banks on the banks and private sector, okay, especially banks, okay la. So private sector on the 21% இப்படி தான் சொன்னாங்க, ஓகேங்களா, sorry 22%. So later வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ சென்ட்ரல் வந்துட்டு 39, ஸ்டேட் 40% அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ எனிகோ த ரேஷியோ, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் அண்ட் ஸ்டேட் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஷேர் இன் இம்ப்ளிமெண்டிங் என்னது நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், while the private sector is contribution expected to around 21%. புரியுதுங்களா, ரைட்? ஸோ இப்போ ரிமைனிங் 21 அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கு? 79% வந்துட்டு ஷேர்டு பை equal state, center and state government. Okay, recently the task force headed by paranga Atnu Chakrabarti, economic affairs secretary, on national infrastructure pipeline submitted its first report to finance minister. Okay, so every year enna pandranga appadina இந்த national infrastructure pipeline project கீழ the central government வந்து ஒரு task force வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க, அது மூலமா அந்த ப்ராஜெக்ட்ல ப்ரொசீட் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து யாருன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரி தான் ஹெட் பண்றாரு. தட் இஸ் அது அட்டனு சக்கரவர்த்தி அப்படின்றது. ப்ளீஸ் நோட் இட், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போகலாம். ரிவைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. ஸோ ரிவைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீடு. தி டாஸ்க் ஃபோர்ஸ் ஹேஸ் ஃபோர்காஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீட் ஆஃப் 111 lakh crores
okay, over the next 5 years. பாருங்க பாஸ், இது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து more than 100 lakh crores. 100 lakh crores அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளுடைய half of the GDP. ஓகேங்களா, ரைட்? To build infrastructure project and drive economic growth. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய டெவலப் ஆகும், நிறைய என்ன சொல்றது, எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத்லாம் இருக்கும். ஸோ மோர் தென் 100 lakh crore, it is not an easy business, right? So the final report have revised national infrastructure pipeline from earlier 100 lakh crore. அப்ப இனிஷியலா வந்து 2019ல சொல்லும் போது 100 lakh crore தான் கொடுத்தாங்க. So because of this report, okay, the first report வந்து என்ன டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை நம்ம வந்து 2025ல இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணோம்னா we need 111 lakh crore அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரைட்? ஸோ பாருங்க, சம்மரி ஆஃப் NIP ரிப்போர்ட். ஸோ மொத்தமா பல்க் ஷேர் பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ரோடு, ரயில்வேஸ், அர்பன் ப்ராஜெக்ட்ஸ் எஸ்டிமேட்டட் டு தி அக்கௌண்ட் ஆஃப் பல்க் ஆஃப் த ப்ராஜெக்ட் அரௌண்ட் 70%. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் சொன்னோம்ல 7500 ப்ராஜெக்ட்ல அரௌண்ட் 70% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இந்த 4 தான். ஸோ எனர்ஜி, ரோட்ஸ், ரயில்வேஸ் அண்ட் அர்பன் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் த மெஷர்ஸ் டு பி சஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவ் புஷ் டுவர்ட்ஸ் அசெட் சேல்ஸ். ஓகே, தட் இஸ் சொல்றாங்க மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ்னு சொல்றாங்க இப்போ ரைட் நவ். அதாவது நம்மளோட கிட்ட இருக்கிற அசெட்ஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்ணணும், அது மூலமா we are generating money அப்படின்றாங்க. அதான் மானிட்டைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்ஸ், செட்டிங் அப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆல்ரெடி இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, DFI, டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ we have international success stories. Within India we have some failure also. Okay, IDBI, இந்த ICIC இதெல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு, நம்ம பேங்கை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் மேபி. ஸோ ரைட் நவ் we have new approaches towards the development financial institutions. ஸோ இந்த மாதிரி பண்ணி எஸ்பெஷலி திஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபண்டிங் டு தி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்றதா இருக்கு. அண்ட் ஸ்ட்ரென்தனிங் முனிசிபல் பாண்ட்ஸ் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து பெஸ்ட் வே டு மொபிலைஸ் மணி ஃப்ரம் த பீப்புள். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ we need to collect more than 100 lakh crores. ஸோ அப்போ வந்து இருக்கிற எல்லா ரிசர்வ் மணி, எல்லா ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸ்ட்ரீம்லைனிங் ப்ராசஸ். தி டாஸ்க் ஃபோர்ஸ் ஹேஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட் டு செட் 3 committees. பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம்லி எக்ஸிகியூஷன். ஒரு ப்ராஜெக்ட்னா அந்த டைம்லி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஸோ we have to அப்பாயிண்ட் ஒன் கமிட்டி. ஃபாலோ அப், ஓகே, அண்ட் ரைசிங் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ், அது செப்பரேட்டா. ஸோ பாருங்க, பேனல் டு மானிட்டர் NIP ப்ராக்ரஸ் அண்ட் எலிமினேட் டிலேஸ். ஓகேங்களா, and a steering committee in each infrastructure ministry for following up implementations. Okay, and the project correct implement பண்றாங்களான்னு பார்க்கிறது, follow up இருக்கணும். And then committee in the Department of Economic Affairs for raising financial resources for NIP. Okay, so fund வேணதுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட் டிலே ஆனாலும் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேங்களா, ரைட்? ஸோ இது மூணுமே வந்து பண்றாங்க. ஸோ பாருங்க, ஸோ டோட்டல் எக்ஸ்பெக்டட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 111 lakh crore அப்படின்னு சொன்னேன். அதுல 44 lakh crores வந்துட்டு, அதாவது 40% ஆஃப் வந்து அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன்ல போயிடுச்சுப்பா. 40% இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் 33 lakh crores 30%. ஓகே, ஸோ 30% பார்த்தீங்கன்னா கன்செப்ஷனல் ஸ்டேஜ். ஓகே, ரைட்? ஸோ வந்து எட் டு கன்க்ளூட். ஓகேங்களா, ஸோ முடிவு பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ண போறோம். 22 lakh 20% பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 40 ரிமைனிங் 10% மட்டும் தான் இன்னும் நம்ம இது பண்ணணும். மற்றபடி மோஸ்ட் 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே, அதில் 40% இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. பாருங்க, ஓகே, இதை பார்த்தது தான். அதில் பாருங்க, இப்போ நம்ம இந்த 4 செக்டர் மட்டும் 70% சொன்னோம். அதில் பாருங்க, எனர்ஜி தான் ஹையஸ்ட் 24%, ரோட்ஸ் 18%, அர்பன் 17%, ரயில்வேஸ் 12%. ஓகேங்களா, ரைட்? இதுல ஸ்டேட்ஸோட பாருங்க, ஸ்டேட்ஸ் தான் நான் சொன்னேன்ல. ஓகே, ஸோ சென்ட்ரலோட ஷேர்ஸ், ஸ்டேட்டோடது, பிரைவேட் செக்டாரோடது அப்படின்னு சொன்னேன். பிரைவேட் 21%. ஸோ ரிமைனிங் வந்து இவங்க 2 ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறோம் தான் இனிஷியலா சொன்னாங்க. அதனாலதான் 39 அப்படின்றது இருந்துச்சு. அதாவது இவங்க 22 இருக்கும்போது, ஓகே, இது வந்து 21% வரும்போது அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வில் பிகம் 40% அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அகைன் 39%. அதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் 40%, ஸ்டேட்ஸ், central government 39%, private sector contributions on the 21%. So the problem is the central and state government both are willing to develop or invested money in that national infrastructure pipeline. But the problem is private sector. So private sector right now they are in very confusion stage because
கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் ரீசன்ட் டேஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ பிரைவேட்டோட அந்த க்ரௌடிங் அவுட்னு சொல்லுவோம்ல, பிரைவேட் வந்து வெளியே வர்றான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசின்னு சொல்லுவோம், கவுண்டர் பிஸ்கல் சைக்கிளிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்கும் போது, ஸோ அகெயின் 21% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிரைவேட் பண்ணுவானா அப்படின்றது தான் there will be issues. ஓகே, ரைட். ஸோ எனிஹோ, ஓகே, பார்த்துங்க, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட், ஓகே, நேஷனல் கேஸ் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி கேஸ் மார்க்கெட்டிங்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க நேச்சுரல் கேஸ்ல. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நேச்சுரல் கேஸ்னா என்னன்னு பாருங்க. நேச்சுரல் கேஸ், it is அதாவது பாருங்க, it is the cleanest fossil fuel among the available fossil fuels. Okay, so actually fossil fuel அப்படின்னும் போது it generate carbon dioxide and all those things. Okay, இதுல cleanest fossil fuel எதை சொல்றோம்? natural gas. Okay, it is naturally occurring hydrocarbon gas mixture consisting primarily of methane. Okay, natural gasல ரொம்ப பிரைமரியா இருக்கிற டூல் என்னன்னா methane, but commonly including various amounts of என்னது higher alkynes, sometimes small percentage of carbon dioxide, nitrogen, hydrogen sulfide, helium. So இந்த hydrogen sulfide, nitrogen, carbon dioxide இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா that is pollutant தான். Okay, but they are concentrated in very small percentage. Okay, okay, பாருங்க, it is a potent greenhouse gas, right? Correct தான் itself when it released into the atmosphere and creates carbon dioxide during oxidization. Okay, so அப்ப natural gas also அதுல இருக்கிற இந்த potent greenhouse gases also it is impacted into the environment தான், but it is very small comparing to the other fossil fuel gases. ஓகேங்களா? இப்போ பெட்ரோல் டீசல் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப 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 லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் cleanest fossil fuel அப்படின்னு சொல்றோம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இப்போ பார்ப்போம் நேஷனல் கேஸ் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ். பாருங்க, it were approved by the government of India. These were introduced with the objective to prescribe the standard procedure to discover the market price of gas through transparent and competitive e-bidding process. Please note it by இதுதான். ஓகே, இந்த மார்க்கெட் பிரைஸ், ஓகே, ஒரு கேஸ் நேச்சுரல் கேஸோட மார்க்கெட் பிரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் அண்ட் காம்படிட்டிவ் இ-பிட்டிங் ப்ராசஸ் மூலமா பண்றதுக்காக இருக்கிறதா இந்த ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா? So globally, natural gas has been gaining traction as a key alternative and an ideal fuel to support energy shift. Okay, in favor of cleaner and green energy sources. புரியுதுங்களா? So இப்போ ரீசெண்டா we are going to the என்ன சொல்றோம் நம்ம cleanest fuel அப்படின்னு சொல்லிட்டு, so without harming environment, so அந்த மாதிரி நம்ம fuel எடுத்து fuel directionல போயிட்டு இருக்கோம். அதுல இப்போ நேச்சுரல் கேஸ்ன்றது ஒன் ஆஃப் தி cleanest fuel, right? ஸோ அப்போ இதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து ஹையா இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ். அதனால அதோட பிரைஸ் வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்தியா டூ இஸ் ஆன் இட்ஸ் பாத் டு பிகம் எ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஹேஸ் செட் அ விஷன் டு பிகம் அ கேஸ் பேஸ்டு எக்கனாமி. புரியுதுங்களா? நம்மளும் வந்து இந்த மாதிரி தெர்மல் எனர்ஜி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணாம கேஸ் பேஸ்டு எக்கனாமியை நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இனிகோ நம்ம நேச்சுரல் கேஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் போவோம். இந்தியாஸ் பர்சூட் பிகமிங் கேஸ் எக்கனாமி. பாருங்க, with its aim to increase the share of gas in the energy mix from current 6% to about 15% by 2030. Please note it down. So right now energy mix வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 6% தான் நம்ம யூசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஷேர் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகணும் within the year of 2030 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 6%ல இருந்து 15%. India has bolstered its efforts in making the environment favorable to ensure such an increase. ஓகேங்களா? and gas markets will play a crucial role in achieving the national aspirations of increasing the share of gas. ஓகேங்களா? புரியுதுங்களா? so increasing domestic gas productions has been a key instrument, key government priority. okay, correct? so இது பண்றதுனால என்ன, ஒரு நம்மகிட்ட ரிசோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, and then extraction technology நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இது பண்றது மூலமா நம்மளுடைய என்விரான்மெண்ட் பொல்யூஷன்ஸும் கம்மியாகும். அட் த டைம் கம்பேரிங் டு தி அதர் ஃபியூல்ஸ் இதோட ப்ரைஸஸும் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இந்த எக்கனாமி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தர் த பிளான் டு அச்சீவ் ஒன் நேஷன் ஒன் கேஸ் கிரிட் வில் ஷிஃப்ட் இந்தியன் எக்கனாமி டுவர்ட்ஸ் கேஸ் பேஸ்ட் எக்கனாமி. ஸோ ஒன்ஸ் இந்த நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க,
ஆட்டோமேட்டிக்கா இப்ப ரீசெண்டா நீங்க குஜராத்ல இந்த மாடல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அந்த குஜராத்ல மேக்ஸிமம் எல்லாமே பாத்தீங்கன்னா கேஸ் பேஸ்ட் எக்கனாமியா தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ பெட்ரோல் டீசல் பிரைசஸோட பெரிய ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ரொம்ப ஒரு அது டீசல் அவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் போது, ஸோ நம்ம இந்த கேஸ் பேஸ்ட் எக்கனாமியா மாறும் போது ஸோ மோர் அஃபோர்டபுளா இருக்கும். A liquid and well-functioning domestic gas market, also suggested by International Energy Agency, would be a strong pillar of building gas economy in India. So, அப்போ வந்து என்ன சொல்றாங்க, liquid and well-functioning gas market. ஸோ இப்போ நம்ம எல்என்ஜி அப்படிலாம் சொல்றோம்ல, லிக்யூட் நேச்சுரல் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்? ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கேஸ் பேஸ்டு ரிஃபார்ம்ஸ்ல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பிட்டிங் ப்ராசஸ், ஓகே, அண்ட் தென் அதோட பிரைஸ் டிஸ்கவரி இதெல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்க, நேச்சுரல் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இது நிறைய இது இருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறது வந்து பாருங்க, எல்என்ஜி டெர்மினல் வந்து பாருங்க, எக்ஸிஸ்டிங் எல்என்ஜி டெர்மினல். ஓகே, ஸோ பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் மகாராஷ்டிரால தான் இருக்கு பாருங்க. ஓகேங்களா, ரைட்? ஸோ எண்ணூர் எல்என்ஜி டெர்மினல். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே கனெக்டடா இருக்கு அப்படின்னும் போது தெர் இஸ் ஆல்வேஸ் பாருங்க எக்ஸிஸ்டிங் பைப் லைன்ஸ்லாம் பாருங்க. ஸோ இந்த இதெல்லாம் பாருங்க. ஸோ சொன்னா நான் குஜராத்தில் வந்து கொஞ்சம் நல்லா பெஸ்டா இருக்கு அப்படின்னு. ஸோ மற்ற ஸ்டேட்லாம் பாருங்க, சதர்ன் ஸ்டேட்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கு பாருங்க. ஓகே, ரைட்? ஓகே, இனியும் ஞாபகம் வச்சு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேன். நம்ம பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் பார்த்துருக்குறோம், அதுதான் இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேன். Right? Okay. Insurance ombudsman about in exercise of the powers conferred by the Insurance Regulatory and Development Authority Act 1999. Okay, and in accordance with the redressal of public grievance rules 1998, the office of Insurance Ombudsman was established by central government. So under the concerned rules and regulations, so the central government established the ombudsman, insurance ombudsman in India. Okay, so paranga, it powers, functions and term of office were laid insurance ombudsman rules 2017. ஓகேங்களா, இப்போ என்ன சார் நியூஸ் அப்படின்னா இதுல சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் அந்த இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி ஆம்பட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நியூஸ். ஓகே, ஸோ 2017 வந்துருச்சு பாருங்க. Qualification: an ombudsman shall be selected from among the persons having experience of insurance industry, civil services, administrative justice service, judicial service. Okay, so இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேனை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் பாருங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, சிவில் சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஜுடிஷியல் சர்வீஸ். செலக்ஷன்ஸ் பாருங்க, தி ஆம்பட்ஸ்மேன் ஷல் பி செலக்டட் பை செலக்ஷன் கமிட்டி. யாரு சேர்பர்சன் வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகே, அவர் தான் வந்து சேர்மன் ஆஃப் செலக்ஷன் கமிட்டி. ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஈச் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அத கவுன்சில், ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் from the Executive Council of Insurers. Okay, a representative of Government of India not below the rank of Joint Secretary. Okay, so இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, so they select the insurance ombudsman. Okay, next பாருங்க, 3 years and it's eligible for reappointment. Okay, so இதுவும் 3 years தான் tenure அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ombudsman, eligible for reappointment, provided that no person shall hold office on ombudsman after he attained the age of 70 years. Okay, ஸோ 70 இயர்ஸ்க்கு மேல அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா, டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, மீடியேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஓகேங்களா, ஸோ ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னாலே அதானே. ஓகே, தெர் இஸ் அ இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் தி அத்தாரிட்டி அண்ட் தி காமன் மேன். ஓகே, ஸோ அதுதான் ஆம்பட்ஸ்மேன்ன்றது. ஸோ பாருங்க, மீடியேஷன் அண்ட் கவுன்சிலிங். தி ஆம்பட்ஸ்மேன் shall act as a counselor and mediator relating to the matters where there is a written consent of the parties to the disputes. Okay, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காமன் மேன் இருக்காரு, there was some problem with the insurance company அப்படின்னும் போது, ஸோ அந்த ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணுவோம்? ஓகே, ஸோ அப்போ ஒரு இன்டர்மீடியேட்டான ஒரு பர்சன் வேணுன்றதுக்காக இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு வர்றாங்க. அண்ட் தென் கிரீவன்ஸ் ரெட்ரஸல். ரைட்? Insurance Regulatory Development Authority of India may
at any time refer any complaint or dispute relating to insurance matter to insurance ombudsman. ஒன்னு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது டைரக்டா அத்தாரிட்டியே, ஓகே, அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியே டைரக்டா கம்ப்ளைண்ட் வந்துட்டு உங்களுக்கு டைவர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்த ரீசன்ட் நியூஸ், இதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். தி யூனியன் கவர்மெண்ட் அமெண்டட் இன்சூரன்ஸ் அம்பட்ஸ்மென்ட் ரூல்ஸ் 2017, bringing insurance brokers, okay, so bringing insurance brokers within the ambit of insurance ombudsman, and also allowed policy holders to file complaints. Okay. மொத்தம் படிச்சனால தான் நான் ஒரே தான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி இனிஷியலா அவரோட டியூட்டிஸ் வந்து பார்க்கும்போது அத்தாரிட்டி ரெஃபர் பண்ற, டைவர்ட் பண்ற கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனில ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது ரிட்டர்ன்ஸா வருது அப்படின்னும் போது அதை டீல் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2020 அப்பார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 2020 இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மென்ட். ஓகே, இப்போ அவங்களும் வந்து எக்ஸாம்பிள்குள்ள வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காமன் மேன் இருக்காரு, அவர் வந்து இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு அப்படின்னா அதுவுமே டீல் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அலௌடு பாலிசி ஹோல்டர்ஸ் டு ஃபைல் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா, அதுவும் பண்ணலாம். enlarged the scope of complaints. பாருங்க என்னன்னு, earlier it was only disputes மட்டும்தான். ஓகேங்களா, now the amended rules will cover even the deficiency in service on the part of insurers, agent, brokers and other intermediaries. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஈவன் பாருங்க டெஃபிஷியன்சி இன் சர்வீசஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரலாக இப்போ இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸுக்கும் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரும்னா, பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து will give some amount for the ப்ரீமியம். ஸோ அதாவது ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு புரோக்கர்ஸை கொடுத்துருப்பாங்கப்பா, பட் அவங்க வந்து சரியா பே பண்ண மாட்டாங்க, அந்த டிலேஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த டெஃபிஷியன்சி இன் சர்வீசஸ் ஆல்சோ another part of insurers, agents, brokers, okay, so other intermediaries. Okay, so இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து ICT enabled complaint addressal. So enable making complaints electronically, complaint management system to enable policy holders to track the status of complaint online. Okay, அப்படி பண்ணிக்கலாம். Video conferencing for hearings. These amendments will strengthen the timeliness and the cost effectiveness for the mechanism. Yes, okay, இதெல்லாம் ஒரு பெரிய டெக்னாலஜி எஃபெக்டிவா யூஸ் பண்றது. ரைட்? ஓகே, ஸோ அப்போ இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மன்றது உங்களுக்கு புரியுது. ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2017. ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சேர்பர்சன்ஸ் எல்லாமே அதோடைய இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மன்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி அதோடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ ரைட் நோ வாட் ஆர் த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். கோல்ட் கேசிஃபிகேஷன் அண்ட் லிக்விஃபிகேஷன். ஓகே, லிக்விஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கோல்ட் கேசிஃபிகேஷன் அப்படின்னு என்னது? ஓகே, கோலை வந்து கேஸா மாத்திரமா பாருங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் சின்கேஸ். எஸ், ஓகேங்களா, சின்கேஸ் அப்படின்னா முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அ சிந்தசைஸ்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா என்னது? நிறைய அதை வந்து கேஸஸ் மிக்ஸ் பண்ணி தே ஃபார்மிங் நியூ கேஸ். ஓகே, a mixture of பாருங்க கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நேச்சுரல் கேஸ், that is மீத்தேன், வாட்டர் வேப்பர். ஓகே, ஸோ இது எல்லாமே ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and 4, 5 இந்த 5 கேஸஸ் மிக்ஸ் பண்றது மூலமா they forming new gases. Okay, that is syngas அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. During gasification, coal is blown with oxygen and steam while also being heated under high pressure. Okay, அப்ப இது என்ன பண்றாங்க? டியூரிங் கேசிஃபிகேஷன் அப்படின்னும் போது கோல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டீம்ல வந்துட்டு என்ன பண்றாங்க, ஹை ப்ரெஷர்ல வந்துட்டு பர்ன் பண்றாங்க. ஓகேங்களா, டியூரிங் தி ரியாக்ஷன் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆக்சிடைஸ் தி கோல் அண்ட் ப்ரொடியூஸ் சின்கேஸ். புரியுதுங்களா? அப்ப இந்த ஆக்சிஜனும் அந்த வாட்டர் என்ன சொல்றது, ஆக்சிஜன் அண்ட் அதர் ஸ்டீம். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோலை வந்து என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணி ஸோ இட் ப்ரொடியூசஸ் சின்கேசஸ். ஓகே, சிம்பிள் இது கோல் இஸ் ப்ளோன் வித் ஆக்சிஜன். ஓகே, அண்ட் தென் ஸ்டீம் அண்ட் ஸ்டீம். ஓகே, ஆக்சிஜன் அண்ட் ஸ்டீம் இருக்கும் போது கோல் வந்து ப்ளோ பண்றோம். ஸோ வித் ஹை ப்ரெஷர் ஹை ஹீட்டட்ல. ஓகேங்களா, ஸோ இது ரியாக்ஷன் என்ன ஆகுது, ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆக்சிடைஸ் தி கோல் அண்ட் ப்ரொடியூஸ் சின்கேஸ். சிம்பிள். ஓகேங்களா,
ரைட். அதுல தான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றேன். கார்பன் மோனாக்சைடு இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அந்த கோல் வந்து அந்த ஸ்டீம்லையும் அந்த அந்த ஆக்சிஜன்லையும் ஆக்சிடைஸ் ஆகும்போது உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு வரும், ஹைட்ரஜன் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், மீத்தேன் அண்ட் வாட்டர் வேப்பர். ஓகே, ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேசிஃபிகேஷன்? Transporting gas is lot cheaper than the transporting coal. Okay, so coal வந்து கேஸா மாத்தும் போது it is very easy to transport and cheaper அப்படின்றாங்க. Help address local pollution problems. ஓகேங்களா, கோலை வந்து பர்ன் பண்ணி இன்னும் நிறைய என்ன சொல்றது, நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மேபி கம்பேரிங் டு தட் இட் இஸ் வெரி லிமிட்டட். ஓகே, லெஸ் லோக்கல் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் has greater efficiency than conventional coal burning. Okay, because it can effectively use the gases twice. Okay, the coal gases are first cleansed by impurities and fired in a turbine to generate electricity. Okay, so the exhaust heat from the gas turbine can be captured and used to generate steam for a steam turbine generator. Okay, so அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா it is more greater efficiency அப்படின்னு சொல்றாங்க. Next, what are the challenges அப்படின்னும் போது, see, coal gasification is one of the more water intensive forms of energy productions. Okay, அந்த ஸ்டீமுக்கு நம்ம என்ன பண்ண, நிறைய வாட்டர் வந்து பயன்படுத்தணும். There are also concerns about water contamination, land subsidence, disposing of waste water safely. So இது எல்லாமே அந்த வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ வாட்டர் எங்க ஒன்ஸ் யூஸ் பண்ண அந்த ஸ்டீம் வாட்டரை எங்க டிஸ்போஸ் பண்ண போறோம்? ஓகே, இட் மே பி கண்டாமினேட் டு தி லேண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. அண்ட் தென் வாட் இஸ் கோல் லிக்யூஃபேக்ஷன்? ஓகேங்களா, ஸோ அது பாருங்க, இட் இஸ் ஆல்சோ கால்டு சிடிஎல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. கோல் டு லிக்யூட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் அன் அல்டர்னேட்டிவ் ரூட் டு ப்ரொடியூஸ் டீசல் அண்ட் கேசலின் and makes economic sense only in a world of high crude oil prices. Okay, அப்ப டீசல் அந்த பெட்ரோல் பதிலா ஆல்டர்னேட்டா இருக்கிற இதுதான் என்னது, that is CTL technology அப்படின்னு சொல்றாங்க. The process involves gasification of gold, புரியுதுங்களா? So gasification of coal, which in turn will produce synthetic gas. Okay, so right, அதுதான். The synthetic gas can be liquefied to its fuel equipment in presence of cobalt and iron based catalyst at higher pressure and temperature. அப்ப ஒன்ஸ் அந்த கேசிஃபிகேஷன் மூலமா நம்ம கோலை வந்து கேஸா மாத்தி வச்சிருக்க சின்கேஸ் தான், அந்த சின்கேஸை வந்து நம்ம லிக்யூஃபை பண்றோம். ஓகே, லிக்யூஃபைட் பண்ணும் போது நம்மளுக்கு என்னது, எந்த கோபால்ட் அண்ட் அயன் பேஸ்ட் கேட்டலிஸ்ட் மூலமா ஹை ப்ரெஷர்ல நம்ம அந்த ஹை டெம்பரேச்சர்ல பண்ணும்போது இட் கன்வெர்டட் கேஸ் இன்டு லிக்யூட் அப்படின்னு சொல்றாங்க. However, liquefied coal emits twice as much CO2 as burning oil. Okay, அப்ப இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பாருங்களேன், பட் இட் ஆல்சோ எமிட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். ஓகேங்களா, ரைட். பெனிஃபிட்ஸ் ஆஃப் லிக்விஃபேக்ஷன் அப்படின்னும் போது, CO2 emissions are more readily, cheaply captured from CTL plants. Okay, அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இது சார் நம்ம நார்மலா கன்வென்ஷனலா நம்ம ஆயில் பர்ன் பண்ணும்போது CO2, ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடு வரும்போது அதை விட அதிகமா டபுள் டைம் வரும்ன்றாங்க. பட் அதை கேப்சர் பண்ணிடலான்றாங்க. ஓகே, இவ்வளோ ரிலீஸ் பண்ணாலும் அதை கேப்சர் பண்ணிடலாம். ஸோ சிடிஎல் பிளான்ஸ் மூலமா கேப்சர் பண்ணிடலாம். தென் ஃப்ரம் கன்வென்ஷனல் கோல் ஃபயர்டு பவர் பிளான்ஸ். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நம்ம கேப்சர் பண்றதுக்கு நிறைய யூஸ் பண்றதுனாலும் பட் அவ்வளோ அளவுக்கு இல்லை, பட் இங்கே கேப்சர் பண்ணிடலான்றாங்க. வெரி ஈஸிலி, சீப்லி கேப்சர் பண்ணிடலாம். The captured CO2 can be transported and injected into the underground storage reservoirs. Okay, நம்ம carbon storage, carbon sink class சொல்றோம்ல, that is geo sequestration. ஓகேங்களா, ரைட். ஸோ அது பண்ணிடலான்றாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட 5 டைப் ஆஃப் கேஸஸ் சிந்தசைஸ் பண்ணிடுறதுனால கோல் கேசிஃபிகேஷன். அந்த கோல் வந்து கேசிஃபை பண்ண பிறகு அதை லிக்விடா மாத்துறது மூலமா நம்மளுக்கு வந்து என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, என்னது, நம்மளுக்கு நிறைய ஃபியூல் வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதை வந்து அல்டர்னேட்டிவ் டு தி டீசல் கேஸ்லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஈவன் தோ இதுல CO2 SO2 ரிலீஸ் பண்ணாலும் அதை கேப்சர் பண்றதுக்கு நம்ம இந்த சிடிஎல் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் கேப்சர் பண்றதுக்கு. கம்பேரிங் டு தி நார்மலா கோல் பர்ன் பண்ணும்போது அந்த CO2 கேப்சர் பண்ற டெக்னாலஜி ரொம்ப எஃபெக்டிவா கிடையாது, ரொம்ப ரெண்டாவது காஸ்ட் ஹையா இருக்கும். இது வந்து சீப்புன்னு சொல்றாங்க. ரைட், நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 48. ஓகேங்களா, ஸோ இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் 2020 நித்தி ஆயோக். ஸோ ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, ஸோ அந்த லைன் ஆஃப் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ இந்தியாவில் இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க பாருங்க. Recently, India Innovation Index report 2020 was released by Niti Aayog.
ஸோ இந்த ஜஸ்ட் இப்படி கேட்கலாம், இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ்ட் யாருன்னு கேட்கலாம், நித்தி ஆயோக். கர்நாடகா retained its top position in major states category. அப்ப மேஜர் ஸ்டேட்ஸ், ஹில்லி ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி இந்த மாதிரி கேட்டகரி வைக்கிறாங்கன்றது புரியுது. ஸோ கர்நாடகா தான் டாப் அப்படின்றாங்க இனோவேஷன்ஸ்ல. ஓகே, ஸோ பாருங்க, மாடல்ட் ஆன் ஜிஐ, அதாவது அதான் சொன்னால ஜிஐ குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் மாதிரி தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். The index has been developed on the lines of global innovation index. Okay, so the innovations is ecosystem of Indian states and union territories and to design policies to drive innovation across regions. ஓகேங்களா? ஸோ பொதுவா அந்தந்த ஸ்டேட்ஸ்ல என்ன மாதிரி இனோவேஷன் பாலிசிஸ் கொண்டு வராங்க, அது மூலமா அது எவ்வளோ ஃபெசிலிட்டேட் பண்றாங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம் அப்படின்னா இனோவேஷன் இண்டெக்ஸ் டு பி டெவலப்டு. ஓகே, பாருங்க, to design policies to drive innovation across region. ஓகேங்களா? அடுத்து approach. The index goes beyond traditional approaches by considering the best parameters in measuring innovation, okay, such as patent per million of population. Okay, so 1 million population றது 10 lakh people, அதுல எவ்வளவு patents file ஆகுது, publications of scientific journals, percentage of GDP spending for the research. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து என்ன சொல்றது, ஒரு நார்மலா ட்ரெடிஷனலான அப்ரோச்சஸ் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு பெஸ்ட் பராமீட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்றோம்ன்றாங்க. என்னென்னது, பேட்டன்ட் பெர் மில்லியன் பாப்புலேஷன் ஒன்று, பப்ளிகேஷன் சயின்டிபிக் ஜேர்னல்ஸ் எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் தென் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ, அதாவது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க ரிசர்ச்சுக்கு அப்படின்றது. It also add parameters that are specific to the Indian economy, that is demographic dividend, to give more holistic coverage. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ நம்மளுடைய பாப்புலேஷன் ஆட் பண்றோம், இதோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ்டு பாருங்க. The indicators that the survey uses includes the level and quality of education and parameters such as பாருங்க, number of PhD students and knowledge intensive employment. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ PhD ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, and then knowledge intensive employment, enrollment in engineering and technology, and a number of highly skilled professionals. Okay, அடுத்து investment in R&D and a number of patents and a trademark application filed. Okay, ஸோ பொதுவா இந்த பராமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது குளோபல் லெவல்ல. ஓகேங்களா? மில்லியன் பாப்புலேஷன், publications of scientific journal, percentage of GDP spending and research. ஓகேங்களா? இதுல நம்ம வந்து இன்னும் பர்டிகுலரா ஆட் பண்றோம். அதுதான் இந்த இது. நம்பர் ஆஃப் PhD ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, என்ரோல்மெண்ட்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜியில் எவ்வளவு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு R&D எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க, அண்ட் த நம்பர் ஆஃப் பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்டு, இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ், FDI இன்ஃப்ளோஸ், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், சேஃப்டி அண்ட் லீகல் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பாருங்க, மேஜர் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி, ஹில்லி அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இந்த மாதிரி 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இந்த மேஜர் ஸ்டேட்ஸ்லாம் யார் ஃபர்ஸ்ட்னு சொன்னேன், கர்நாடகா. பாருங்க பாட்டம். ஓகே, மேஜர் ஸ்டேட்ல கர்நாடகா ஃபர்ஸ்ட். பாட்டம்ல யார் யார் இருக்கா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார். எல்லாமே ஸ்கோர்ஸ் தி லோயஸ்ட் ஆன் தி இண்டெக்ஸ். பீகார் தான் பாருங்க ரொம்ப லோயஸ்ட். ஓகே, ஸோ பாட்டம் ஸ்டேட்ஸ்ல ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார், இந்த 3 ஸ்டேட். அது ரொம்ப லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகார் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஹில் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பாருங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் டாப்ட் தி ரேங்கிங்ஸ் ஆஃப் ஹில் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஃபாலோடு பை உத்தரகாண்ட், மணிப்பூர் அண்ட் சிக்கிம். ஸோ அப்போ ஹில் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல ஹிமாச்சல் பிரதேஷ் தான் டாப்பு. ஓகே, அதுக்கப்புறம் நான் அது உத்தரகாண்ட், மணிப்பூர், சிக்கிம் எல்லாமே இருக்காங்க. நெக்ஸ்ட், யூனியன் டெரிட்டரியில டெல்லி ஹாஸ் ஸ்கோர்ட் ஹையஸ்ட் ஆன் தி இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ 46.6ன்றாங்க, ஒயில் லக்ஷத்தீவு தான் லோயஸ்ட். ஓகே, Delhi recorded the highest number of trademark patent applications along with the establishment of new startup and companies in last financial year. So அது இவ்வளவு தூரம் டெல்லி ஃபைல் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னா 46.5ன்றாங்க. ஆக்சுவலி நம்ம மேஜர் ஸ்டேட்ல பாருங்கமே, அதோட ஸ்கோரே 42.5 தான். அப்போ டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா 46.5, 46.6. எதுக்கு, ஏன் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. ஓகே ஓகே, பாருங்க அடுத்து பாருங்க, நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 37.91. Okay, we are in 3rd place. See, Karnataka southern states, Maharashtra southern states, Tamil Nadu southern states, Telangana, Kerala. Okay, except Haryana தவிர மற்ற எல்லாமே பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே southern states தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 states வந்து southern states தான். ஓகே, அது கர்நாடகா 42.5, 37.5, 91 நம்ம தமிழ்நாடு. ஓகே,
ஓகேப்பா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த காமத் பேனல் கமிட்டி. ஓகே, காமத் பேனல் ரிப்போர்ட். ரைட். So KV Kamath, யார் இந்த காமத் அப்படின்றது? Reserve Bank of India had set up the KV Kamath committee for restructuring of loans impacted by the COVID-19 pandemic. ஓகேங்களா? ஸோ இந்த KV Kamath committee அப்படின்றது எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா, ஆக்சுவலி இட் வாஸ் செட் அப் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன்ஸ் இம்பேக்டட் பை COVID-19. ஓகே, ஸோ COVID-19ல தெரியும், லாஸ்ட் 2020ல கிட்டத்தட்ட 3 month வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்துச்சு. அண்ட் தென் மோர் தென் 200 days வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது லோன்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக இந்த கமிட்டி வந்து என்னது செட்டப் பண்ணியிருக்காங்க. தி கமிட்டி வாஸ் ஹெடட் பை KV Kamath அண்ட் its main objective was to recommend parameters for one-time restructuring of corporate loans. புரியுதுங்களா? ஸோ மெயினாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் கார்பரேட் லோன்ஸ். கார்பரேட் லோன்ஸ்னா பல்க் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ். இதை வந்து ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மெயின் அப்ஜெக்டிவா இருக்கு. எனிகோ த கம்போசிஷன் ஆஃப் தி கமிட்டி, KV Kamath சேர்பர்சன், ஓகே, திவாகர் குப்தா, அண்ட் தென் TN மனோகரன், அண்ட் அஸ்வின் பர்னேஷ், அண்ட் தென் மெம்பர் செக்ரட்டரி சுனில் மேத்தா. ஸோ இந்த மாதிரி 5 பேர் சேர்ந்தது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெனி ஃபர்ம்ஸ் அண்ட் மெயின்டைன் எ குட் ஃபினான்ஷியல் பொசிஷன் through their business faced great losses due to COVID-19 pandemic and unable to maintain their cash flow. Okay, and were a state of debt. Okay, most of these accounts also risk of turning non-performing assets. பாருங்க, நல்ல ஒரு குட் ஃபினான்ஷியல் பொசிஷன்ல இருந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிசினஸ் பண்ற பீப்புள் வந்து பிகாஸ் ஆஃப் இந்த என்ன சொல்றது கோவிட்னால வந்து பாத்தீங்கன்னா they facing great losses. Okay, next பாருங்க. When was the committee formed? Act 2020 was asked to submit its report within month after its formation. So the committee term will be until June 30 என்ன சொல்றது 2021. கிட்டத்தட்ட மேபி அரௌண்ட் 1 year கிட்ட அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. பட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 monthக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, பாருங்க என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேடட் அப்ரோச் டு ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ், ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சிவியாரிட்டி ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் பாரோவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்க, கிரேடட் அப்ரோச் அப்படின்னா யாரு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா ரொம்ப இருக்கா. ஓகே, அது பாருங்க, மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்றோம். ஓகே, அப்ப ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது மைல்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தனி லெவல் ஆஃப் என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். மாடரேட் அப்படின்னா சிவியரா இருக்கிறவங்களுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் போகணும். அதான் பாருங்க, ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி ஆஃப் இம்பாக்ட் ஆன் தி பாரோவர்ஸ். மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 5 financial parameters to gauge the health of the sector facing difficulties. இப்போ இந்த மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ பாருங்க, total outside liability, okay, total debt, current ratio, debt service coverage ratio, okay, average debt coverage ratio. See, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல், இது நம்மளுக்கு நோ நீட். நம்மளுக்கு என்னன்னா இதை வந்து மெஷர் பண்றதுக்கு இருக்கான டூல்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இஃப் இட் இஸ் நீடட் அப்படின்னா ஜஸ்ட் பேசிக் இதுதான். டெப்ட் சர்வீசஸ் அப்படின்னும் போது பொதுவாக கடன் கொடுக்கறது வந்து அதுக்கு ஒரு எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து மெஷர் பண்றது. அது மட்டும் இல்லாம பாருங்க, 26 sectors have been identified including auto, aviation, construction, hospitality, power, இது மாதிரி ரியல் எஸ்டேட், டூரிசம், இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது நம்மளுக்கு முக்கியமான. ஓகே, applicability of these recommendations பாருங்க. The committee was scrutinized restructuring of loans above 1,500 crores. ஓகேங்களா? பாருங்க, அவ்வளவு தூரம் இஷ்யூஸ் இருந்தது. The resolution under this framework is applicable only to those borrowers who have been impacted on the account of COVID. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இவங்க வந்து இம்பாக்ட் கோவிட்னால அஃபெக்ட் ஆயிருக்கணும். அது பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அது வராது, கோவிட்னால மட்டும்தான். Only those borrowers were classified as standard and with arrears less than 30 days at March 1, 2020 are eligible under the framework. அதான் சொன்னல. ஓகே, ஸோ அப்போ அது பிப்ரவரியில இருந்து இருந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. பிஃபோர் தி பேண்டமிக்
22.20 lakh crore corporate debt was already under stress. Okay, இது நம்ம அதிலே பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா, ரெசிஷன் அதிலே பார்த்தோம். An additional 15.52 lakh crore debt come under the debt after pandemic in India. Okay, so already we are in corporate stressல தான் இருந்திருக்கும். 22.2 lakh crore வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் டெப்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கு. அடிஷனலா இது கோவிட் அந்த 3 மந்த்ல அடிஷனல் ஆட் ஆயிருக்குது 15.52 lakh crore. ஓகேங்களா, இதுதான் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூஸ் பாருங்க. அடுத்து it can be concluded that 72% of banking sector debt to the industry remains under stress. Okay, அப்ப ஜெனரலா சொல்லலாம்னா 72% of banking sector debt வந்துட்டு to the industry under stress. இதுல வந்து டெக்ஸ்டைல், கன்ஸ்ட்ரக்ஷன், கெமிக்கல், சுகர் ஃபேக்டரி எல்லாமே சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட். எனிகோ, ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க அதோட ரிப்போர்ட் என்ன. ஓகே, அந்த 5 parametersன்றது தேவையில்லை. ஸோ த கேவி காமத் கமிட்டின்றது செட்டப் பை ஆர்பிஐ ஃபார் ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் கார்பரேட் லோன்ஸ். ஓகேங்களா, கார்பரேட் டெப்ட் லோன்ஸ். ஓகேங்களா, ஞாபகம். 50th current affairs. Okay, India's energy modeling forum. Okay, so energy modeling அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, see simple by using of technology. ஓகேங்களா, ஸோ அப்போ எனர்ஜி சிஸ்டம் எப்படி நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு தட் இஸ் எனர்ஜி மாடலிங் அப்படின்றது. ஓகேங்களா, பெஸ்ட் வே டு என்னது யூட்டிலைஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம் இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம அனலைஸ் பண்றது மூலமா. பாருங்க, இட் வாஸ் ஜாயிண்ட்லி லான்ச்டு பை நித்தி ஆயோக், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ யூஎஸும் இந்தியாவும் பண்ணியிருக்காங்க அண்டர் தி யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜி பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ கம்போசிஷன், த ஃபோரம் வுட் இன்க்ளூட் தி நாலேஜ் பார்ட்னர்ஸ், டேட்டா ஏஜென்சிஸ், கன்சர்ன்டு கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ். ஓகே, ஸோ இவங்க தான் கம்போசிஷன். அதை சார்ந்த எல்லாருமே, எனர்ஜி ரிலேட்டடாக சார்ந்த 2 கவர்மெண்ட் இருக்க எல்லாருமே. The forum aim. Okay, so forum அப்படின்னும் போது they discuss and make some policies relating to it. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ the forum என்ன பண்றாங்க பாருங்க, provide a platform to examine the important energy and environmental related issues. Okay, so அதில் டிஸ்கஸ் பண்றாங்க. Inform decision making process to the Indian government. Improve cooperation between modeling teams, government, knowledge partners and funders. Facilitate exchange of ideas. Ensure productions of high quality studies. அடுத்து identify the knowledge gaps in different levels across the states different areas. Build capacity of Indian institutions. Okay, அப்போ ஜென்ரலா இந்த எனர்ஜி ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இதெல்லாமே டெவலப் பண்றதுக்கு they are going to discuss அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். What is energy modeling? நான் சொன்னேன்ல, ஸோ மாடலிங் ஆர் எனர்ஜி சிஸ்டம் மாடலிங் அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் கம்ப்யூட்டர் மாடல்ஸ் ஆஃப் எனர்ஜி சிஸ்டம் in order to analyze them. புரியுதுங்களா? ஸோ இப்போ எனர்ஜி மாடல் அப்படின்னும் போது இட் இஸ் அ சிஸ்டம். இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு தனியா ஒரு மெக்கானிசம் வச்சுக்கலாமே. அந்த மெக்கானிசம் வந்துட்டு இட் வாஸ் டெவலப்டு பை வே ஆஃப் யூசிங் ஆஃப் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மூலமா அந்த மெக்கானிசம் டெவலப் பண்ணிருக்கிறோம். அந்த மெக்கானிசம் வில் அனலைஸ் தி எனர்ஜி சிஸ்டம்ஸ். ஓகேங்களா, அதான் இங்க சொல்றோம் பாருங்க, ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் கம்ப்யூட்டர் மாடல்ஸ் ஆஃப் எனர்ஜி சிஸ்டம் in order to analyze them. Okay, next one. Such models often employ scenario analysis to investigate a different assumption about the technical and economic conditions at play. Okay, அப்ப நம்ம கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் அப்படின்னும் போது நம்ம நிறைய திங்கிங், நம்ம நிறைய அசம்ஷன் மெத்தட்ஸ்ல நிறைய வச்சுக்க முடியும். அவுட்புட் மே இன்க்ளூட் சிஸ்டம் feasibility, greenhouse gas emission, cumulative financial cost, natural resource use, energy efficiency எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்ன்றாங்க. Okay, right. So what are the energy modeling forum? The energy modeling forum in USA, established in 1976 at Stanford University to connect the leading modeling experts and the design makers from the government industries எல்லாமே. The forum provides unbiased platform to discuss the contemporary issues resolving the energy. Seriously, இப்போ நம்ம எனர்ஜி ரிலேட்டடா இருக்கிறது வந்து ஒரு க்ளோஸ்டு ஆர்கனைசேஷன் அவங்க டிஸ்கஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஓப்பன்டா பேசும்போது தே வில் கெட் சொல்யூஷன்ஸ். இப்போ நம்ம இந்தியா வந்து நாலேஜபிள் பீப்புளும் அமெரிக்கா திங்க் டேங்க்ஸ் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தே மேக் சம் என்னது குட் பாலிசிஸ். மேபி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா ஓகே, ஸோ வில் கெட் வெரி குட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்டிங் அவர் என்விரான்மெண்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போகலாம். Next current affairs, India lower middle income nations for 2020-21. Okay, so I hope எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன்.
ஸோ இந்த வேர்ல்டு பேங்கோட கண்ட்ரி கிளாசிஃபிகேஷன் படி, ப்ளீஸ் நோட்டட்பா, வேர்ல்டு பேங்கோட கண்ட்ரி கிளாசிஃபிகேஷன் படி எவ்ரி கண்ட்ரி, ஓகேங்களா, ஸோ கிளாசிஃபைடு அண்டர் 4 டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா, 4 டிஃப்ரெண்ட் லிமிட், ஓகேங்களா. என்னென்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியாஸ், ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னும் போது லோயர், ஓகே, லோ இன்கம் கண்ட்ரின்னு சொல்லலாம், இல்ல லோயர் இன்கம் கண்ட்ரி. ஓகே, செகண்ட் லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரி. ஓகே, ஃபோர்த்து தட் இஸ் ஹை இன்கம் கண்ட்ரிஸ். ஓகே, இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, இதுல இந்தியா டு பி கம்ஸ் அண்டர் தி லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரி, லோயர் மிடில் இன்கம் கேட்டகரி. ஓகே, இது எவ்ரி இயர் ஜூலை 1ல அசஸ் பண்ணி தான் மாத்துவாங்க. ஓகே, ஸோ பெர் கேபிட்டா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனிநபர் வருமானத்தை பொறுத்து, பெர் கேபிட்டா இன்கம் சொல்றோம்னா அதை பொறுத்து தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மேபி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த இயர் ஆஃப் 2020-21க்கு நம்ம அப் டு ஜூன் 31 வரைக்கும், ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து லோயர் மிடில் இன்கம் கேட்டகரி. மேபி நெக்ஸ்ட் இப்போ ஜூலைல தான் அடுத்த அசம்ஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம என்னன்னு தெரிய வரும். ஓகே, பாருங்க, வேர்ல்டு பேங்க் அசைன்ஸ் தி வேர்ல்ட் எக்கனாமிக்ஸ் இன்டு 4 இன்கம் குரூப்ஸ். கரெக்டா 4ஆ பிரிச்சிருக்காங்க. லோ இன்கம் கேட்டகரி, லோயர் மிடில் இன்கம் கேட்டகரி, அப்பர் மிடில் இன்கம் கேட்டகரி, ஹை இன்கம் கேட்டகரி. Classification are updated each year July 1. So every year July 1ல, and based on gross national income per capita calculated using Atlas method. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, gross national income per capita is obtained by dividing gross national income with the country's population. That is Atlas. பாருங்க, ஸோ மொத்தமா நம்மளுடைய gross national income எவ்வளவு divided by population. ஓகே, அதான் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டானா கிராஸ் நேஷனல் இன்கம் டிவைடட் பை கண்ட்ரிஸ் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்தியா வாஸ் ரேங்க்டு 145th. ஓகே, பாருங்க நம்மளுடைய எவ்வளோ அப்படின்னா $2,130. சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, சுவிட்சர்லாந்து. ஸோ நம்மளுடைய கிராஸ் பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2,130. இப்போ ஒரு டாலர் அரௌண்ட் 70 rupees வச்சுக்கலாம். ஓகேங்களா, $2,000 அப்படின்னா 1,40,000, 2,100 சொல்றாங்களா, அரௌண்ட் என்ன சொல்றது 1,45,000 கிட்ட வரும். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆனுவல் பெர் கேபிட்டா இன்கம் வந்து 1,45,000 தான். ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்தியாவில் 1,45,000 தான் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து லோயர் மிடில் இன்கம்ல இருக்கோம். ஸோ GNI இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இன்கம். That includes all income earned by the country's resident business. இது gross national income அப்படின்னும் போது ஸோ எல்லாமே அவங்க கண்ட்ரியோட நேஷனல் இன்கம். ஓகேங்களா, GNI comprises GDP plus net receipt of primary income. ஓகேங்களா, compensation of employees, property income from non-resident sources also. ஸோ GNI அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, gross national income அப்படின்போது only GDP plus net receipts and primary income. அப்படின்னா என்ன சொல்றது, இந்தியன்ஸ் வந்து ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிட்டு வர்றதையும் இந்தியாவில் ஃபாரினர்ஸ் ஏர்ன் பண்றதையும் மைனஸ் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அதான் பாருங்க, காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் சேலரி, ப்ராப்பர்ட்டிஸ் இன்கம், ஓகே, ஃப்ரம் நான் ரெசிடென்ட் சோர்சஸ். இட் டஸ் நாட் கவுண்ட் இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் ஃபாரினர்ஸ் பை, அதான் சொன்னாங்க, அது உங்க ஃபாரினர்ஸ் ஏர்ன் பண்றதை கவுண்ட் பண்றது கிடையாது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் கிராஸ் நேஷனல் இன்கம் அப்படின்னும் போது இட் இஸ் க்ளோஸ்லி கோரிலேட்டட் வித் அதர் நான் மானிட்டரி மெஷர் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, மார்டாலிட்டி ஆஃப் சில்ட்ரன். ஸோ இது கிட்டத்தட்ட அதையும் நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. Drawbacks of using GNI is underestimated lower income economies that have more informal and subsistence activities. ஓகே, ஸோ இப்போ நீங்க GNI வச்சு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஓகே, ரைட், இட் ரிஃப்ளெக்ட் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்டா, ஓகே, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில கிராஸ் நேஷனல் இன்கம் ஹையா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா சில செட் ஆஃப் பீப்புளோட ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கிறனால அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஹை இன்இக்வாலிட்டி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாம் ப்ராப்ளம். பாருங்க, எஸ், இது ஓல்டு, இது தேவையில்லை. ஸோ நியூ மட்டும் பார்த்துக்கலாம். July 1, 2020. ஸோ நான் சொன்னது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வருஷம் July 1, 2021 தான் நியூ மாடல் வரும். அதாவது இந்த எவ்வளோன்னு சொல்றாங்க. ஸோ லோ இன்கம் கண்ட்ரி அப்படின்னும் போது $1,036. ஓகே, நம்மளோட ரேஞ்ச் ஞாபகம் வச்சுங்கப்பா, 1,036ல இருந்து 4,045 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்மளோட இருக்கு. அதனாலதான் 2,100 அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்போ நம்ம வந்து லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரின்றது 4,046ல இருந்து 12,535. ஓகே, ஹை இன்கம் கண்ட்ரி மோர் தென் 12,535 மேல.
ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ we are comes under the category of lower middle income. Don't forget. Okay. Students, actually World Bank ஓட country classification தான் இந்த 4 category. Okay. Then sometimes India called as developing country அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு கன்வென்ஷனலி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். Developed countries, developing countries, underdeveloped countries. Actually, that kind of classification given by WTO under principle of self-selections principle. Okay. So on the principle கீழே தான் நம்ம இந்த developed, developing எல்லாமே வருது. So India classified as developing country. Okay. அந்த classification யார் கொடுக்கிறது? WTO. இந்த classification lower middle income classification யார் கொடுக்கிறது? World Bank. Okay. Please be note very careful. Okay. ரொம்ப important. So next போலாம். 52 International Comparison Program of World Bank. பாருங்க, recently World Bank has released new purchasing power parities for the reference year of 2017 under International Comparison Program that adjust for differences in the cost of living across the economics of the world. அப்ப இதுலயே புரியுதுங்களா? First of all, International Comparison Program யாரு? ICB ன்னு சொல்றோம்ல. International Comparison Program யார் ரிலீஸ் பண்றது? World Bank. அப்படின்னா என்ன? So based on purchasing power parity, okay, so different kinds of different countries or economics வந்து to be compared. Okay, நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். Based on purchasing power parity, India is the third largest economy. Okay, so first China, second வந்துட்டு US, third வந்து India. Okay, so 2017 reference year வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, it is the largest ரொம்ப முக்கியமானது cost of living across the economy. International Comparison Program, it is the largest worldwide data collection initiative under the guidance of United Nations Statistical Commission. Okay, please note it. Largest worldwide data collection initiative அப்படின்றாங்க. ஓகேங்களா? United Nations Statistical Commission. Okay, so UN ஓட Statistical Commission. ஓகேங்களா? அவங்களோட கைடன்ஸ்ல வேர்ல்டு பேங்க் இதை பண்றாங்க. The main objective பார்க்கும்போது, so produce purchasing power parity and comparable price level indices for participating economics. See, first of all, students, purchasing power parity ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். Anyhow, again one more time. See, purchasing power parity அப்படின்றது தமிழ்ல வாங்கும் சக்தின்னு சொல்லுவாங்க. Okay, it means, so you will take two countries, example USA and India. Okay. So ரெண்டு டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல சேம் அமௌண்ட் ஆஃப் குட். ஓகே, எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பர்கர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிறேங்க. பர்கர், சேம் பர்கர் சேம் அவுட்லெட் இங்க எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மெக்டொனால்டு பர்கர், மெக்டொனால்டு ஷாப்ல ஒரு பர்கரோட ரேட்டு இட் இஸ் $5. சேம் மெக்டொனால்டு ஷாப் விச் இஸ் பிரசன்ட் இன் இந்தியா ஆல்சோ, ஸோ அந்த சேம் பர்கர் ரேட் வந்துட்டு ₹100. ஓகே, so அப்ப $5 is equal to ₹100 அர்த்தம். அப்ப $1 equal to that is ₹20. Okay, this is our purchasing power parity, which means $1 is ₹20 equal அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் ₹100 இருந்தால் ஒரு பர்கர் வாங்க முடியும். அதே பர்கர் நம்ம அமெரிக்காவில் வாங்கினோம்னா we could spend $5. ஓகே, ஆனால் நம்ம மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ போட்டிருக்கிறோம்? $1 equal to ₹70. ஸோ இது வந்து மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து நம்மளுடைய $1 equal to how much rupeesன்றது மாறும். பர்ச்சேசிங் பவர் பாரிட்டின்றது two different countries, same amount of goods to be compared with exchanging rates. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி. பாருங்க, கன்வெர்ட் வால்யூம் அண்ட் per capita measures of GDP and its expenditure components into a common currency using purchasing power parity. அதான் சொல்றாங்க, காமன் கரன்சி எடுத்துட்டு பண்றாங்க. India is a co-chair of International Comparison Program Governing Board, along with the Statistics Austria for the 2017 cycle. India has participated almost all rounds, okay, since its inception. Actually, 1970 இருந்துங்க, 1970 இருந்து இருக்கு, எல்லா ரவுண்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம இந்தியா சர்வா வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கொடுக்கறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இன்டர்நேஷனல் கம்பேரிசன் ப்ரோக்ராம். ஸோ ரிசல்ட்ஸ் பாருங்க, 2011 எஸ்டிமேட்டல் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப அப்டேட்டடாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ICB கம்பேரிசன் வில் பி கண்டக்டட் 2021. ஓகே, ஸோ 2007 ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் 2021 தான் இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட என்னது மினிமம் 4 years கேப் ப்ரோக்ராம். அதில் பாருங்க, குளோபலி 170 எக்கனாமிக்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் 2017. ஓகேங்களா? ஸோ 176 நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க.
the purchasing power parity of Indian rupees per US dollar now 20.65 in 2017 from 15.55. Please note it, very important. நான் சொன்னேன்ல ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டா நான் 20 rupees போட்டேன், ரியலாவே அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ 50.15 15 ரூபா. ஓகே, இது வந்து என்ன சொல்ற இந்தியன் கரன்சி. ஓகேங்களா, ஸோ இந்தியன் கரன்சி பார்த்தீங்க அப்படின்னா 15 rupeesன்றது இட் இஸ் $1. அதே இது 2011ல. இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2017ல என்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ 20.65 20 ரூபாய். அப்போ $1ன்றது 20 ரூபாய் தான். ஓகே, பர்ச்சேசிங் பவர் parity ஆஃப் இந்தியன் ரூபி பெர் US dollar. The exchange rate of US dollar Indian rupee 65 rupees. ஓகே, நார்மல் இது சேம் பீரியட். புரியுதுங்களா? பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட்னும் போது தட் இஸ் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 65 rupees. பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ த PLI ஆஃப் இந்தியா 47 என்னது 47.5 2017 42 பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ பாருங்க அதுவும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ரைட். அடுத்து ரேங்கிங்ஸ். In 2017, India retained and consolidated its global position, third largest economy, and accounted 6.7% of global GDP in terms of purchasing power parity. Note பண்ணிக்கங்கப்பா. ஓகேங்களா, ஸோ அப்போ நான் சொன்னல இந்தியா வந்து based on purchasing power parity, we are the third largest economy. ஓகேங்களா, ரைட். ஸோ அரௌண்ட் பாருங்க, third largest economy accounted 6.7% of global GDP in terms of purchasing power parity. 6.7% of global GDP. Okay, China was the first position 16.4%, and the US is the second position 16.3%. So China on the 16.4. Please note it, very very important. USA 16.3. India also third largest economy in terms of purchasing power parity based share in global actual individual consumption and global gross fixed capital formation. So ரெண்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவல் இண்டிவிஜுவல் கன்சப்ஷன் வச்சு இப்போ நம்ம பர்கர் வச்சு பார்த்தோம், அதான் சரி. குளோபல் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஓகே, கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், அதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது சரி, இந்தியா வந்து தேர்ட் பொசிஷன் தான். ஓகேங்களா, ரைட். ஸோ ரீஜனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னும் போது ஆசியா பசிபிக் பாருங்க. ரீஜனலி 22 எக்கனாமிக்ஸ் பார்ட்டிசிபேட்டட் ஃப்ரம் ஆசியா பசிபிக். Okay, from a region Asia Pacific 22 economics. In 2017, India retained its regional position in second largest economy. China irukangala, so that's second largest economy, accounted for 20.83 regional GDP in terms of purchasing power parity. Okay, regional no modu Asia Pacific la nam second position. Okay, China stands the first. Okay, 50.76. Indonesia third position. Okay, so regional status la nam second, first China, third Indonesia. India also second largest economy in terms of purchasing power parity, regional AIC, regional GCF. Okay, right. So very important. Okay, students, anyhow, so we completed up to 52 current top 100 current affairs topics. So 52 complete பண்ணிருக்கோம். Remaining topics on that maybe will come. Remaining topics maybe we are going to cover in coming day classes. Okay, please be watched very careful. I'm already சொல்றேன். Actually, these topics are very important. Okay, இப்போ உங்களுக்கு purchasing power parity நான் சொன்னேன். So third largest economy. Okay, regional Pacific regional status படி நம்ம வந்து second largest இருக்கிறோம். So இதெல்லாம் நம்ம இந்த facts நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, so actually this program was 2017 ஓட ரிசல்ட்ல வந்திருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றா, வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, ரைட். ஸோ எனிஹவ் do watch. Okay, so if you want anything from our side, so please be request or please be mention your thoughts in your comments. Okay, so aduketa mari demand based we are going to take some actions. Okay, initiatives. Thank you students, thank you. So have a nice day.